ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துடுச்சு. கேப் புக் பண்ணிவிட்டு நாமெல்லாம் உட்காந்து ரெடியாகி கிளம்பிட்டோம். எக்மோர் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷிராஸ் பார்ட்டி ஹாலுக்கு தான் நாம் போகிறோம். ஈவினிங் போல் தான் வச்சுருந்தாங்க. ஸோ வெயில் இல்லாமல் சூப்பராக இருந்தது. போய் பார்த்தா மாப்பிள்ளை கார் இருந்துச்சு. ஆல்ரெடி மாப்பிள்ளை வந்துட்டார் போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போனோம். இதுதான் மாப்பிள்ளையோட அப்பா, என்னுடைய சித்தப்பா. அதுக்கப்புறம் என்ன பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பொண்ணு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னும் நிற்க ஸ்டார்ட் பண்ணலை. நாம் போய் உட்காந்துட்டோம். யாருமே இன்னும் வரல. ஏன்னா நம்மளுடைய ரிலேஷனுக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தானே போகணும். ரொம்ப லேட்டாக போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய பார்ட்டி ஹால் தான். ஏற்கனவே ஒரு வாட்டி இங்கே நான் வந்திருக்கேன். பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. கூட்டமும் அப்போ யாரும் வரல. இவர் தான் மாப்பிள்ளை, எங்கள் வீட்டு மாப்பிள்ளை. இவன் தான் என்னுடைய தம்பி, சித்தப்பா பையன். நானும் ஹபியும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிக்கா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணு எல்லோரும் உட்கார வச்சு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் கூடி உட்காந்துக்கிட்டோம். சர்காஜி அங்கேருந்து வந்தாங்க. அவர் வந்து நம்மளுடைய அட்ரெஸ்ஸு, நேமு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்படின்னு பார்ப்பாங்க. மஹருக்கு என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட அந்த மஹர் அதெல்லாம் பார்த்துட்டு பொண்ணுக்கிட்ட சைன் வாங்கிட்டு போவாங்க. பொண்ணு சைன் பண்ண உடனே தான் அதுக்கப்புறம் தான் நிக்காவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாப்கார்ன் கொடுத்துட்டு இருந்தாங்க நிக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது. நாம் விடுவோமா பாப்பாவை கூப்பிட்டு போய் பாப்கார்ன் வாங்கிட்டோம். சூப்பராக இருந்தது. நிறைய பாப்கார்ன் சாப்பிட்டோம். ஒரு 3-4 பாப்கார்ன் சாப்பிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். எங்கள் வீட்டு சார்பாக இந்த கோல்ட் ட்ரிங்க் தான் பொண்ணுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நிக்கா ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. கல்கண்டு, பேரிச்சம்பழம் எல்லாமே மாப்பிள்ளையோட அக்காங்க எல்லாருக்குமே கொடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க. நல்லபடியாக நிக்கா முடிஞ்சிடுச்சு. நம்மளோட சித்தி எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்மளுடைய பிக் ஃபேமிலி. இது வந்து எங்கள் அப்பா வீட்டு சைடு. இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் எங்களுக்கு. மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு தலையில் கை வச்சு அது துவாலாம் நிறைய படிப்பாங்க. அந்த ப்ராசஸிங்லாம் நடந்துட்டு இருந்தது. நடுவில் நமக்கு இந்த ஜூஸ் கொடுத்தாங்க. அத்திப்பழ ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. பஞ்சு மிட்டாய் பாப்பா சாப்பிட்டுட்டு இருந்தா. அதை போய் பார்த்தா அங்கே பஞ்சு மிட்டாயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்கண்டெல்லாம் தனியாக ஒரு பேக்கெட்லேயே கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிட்றவங்களுக்கு. ஐஸும் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாம் விடுவோமா 3 ஐஸ் சாப்பிட்டோம்ல. அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் கூட இருந்ததுங்க. ஃப்ரூட் சாலட்டு இல்லை, நம்ம அப்புறமா சாப்பிட்லாம், முதல்ல என்னென்ன இருக்குது பார்த்துக்கலாம், பீடாலாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஐஸை ஃபஸ்ட்டு வாங்கி ஃபேமிலி ஃபுல்லாக நின்று வெளியிலவே சாப்பிட்டோம். ஆளுக்கு 2 3 ஐஸ் சாப்பிட்டோம். ஃப்ரூட் சாலட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கேட்டால் அவளுக்காக நான் வாங்கினேன். நல்லா தான் இருந்தது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. நாம் ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி மை ஃபேவரட், அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ஜூஸியாக இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, எல்லோரும் போய் நின்று மாப்பிள்ளை கூட, நாம் எல்லாருமே மாப்பிள்ளை வீடு சைடு தானே, வீடியோ எடுக்கலாம், வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் சித்தப்பா விடவே இல்லை, வாங்க கண்டிப்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருமே எங்களுடைய ஃபேமிலி. இதில் நிறைய பேர் நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக எங்கள் பாட்டிமா யாருமே இல்லை. அவங்க எல்லோரும் இந்த தருணத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லோரும் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ நிறைய எடுத்துக்கிட்டோங்க. இந்த நாளை மறக்கவே மாட்டேன். அன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருந்தது. எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மீட் பண்ணோம். ஒருத்தரையும் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம். வீடியோ எடுக்கவே விடலை. அவரை போட்டு டார்ச்சல் பண்ணிட்டோம். இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்கன்னு. செம்ம காமெடி. ஏன்னா ஃபேமிலி ரொம்ப பெருசு இல்லையா, எல்லாருமே அதில் கேப்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. கண்டிப்பாக பசங்க எல்லாருமே, நாங்களே குட்டி பசங்களாக இருந்தோம், இப்போ எங்கள் கூட பசங்களாம் உட்காந்துட்ருக்காங்க. அது ஒரு மெமரேபிள் மூமெண்ட். ஸ்கூல் லீவ்லலாம் இங்கே தான் போவோம். அவ்வளோ ஒரு ஜாலியான ஒரு தருணம் தான் சொல்லணும். ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நம்மளுடைய செலவழிஞ்ச அந்த நாட்கள்லாம் நமக்கு திரும்பவும் கிடைக்காது. இப்போ நாங்கள் இப்படி இருக்கிறதும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. இந்த சான்ஸை என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். யாரோட மேரேஜ் வந்தால் தான் நாம் இப்படி மீட் பண்ண முடியும். தனித்தனி ஃபேமிலியாக கூட நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நானும் ஹப்பியும் கூட நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டோம். பசங்களை கூப்பிட்டா எங்கே வராங்க, நாங்கள் வரல அப்படின்ட்டாங்க. அவங்க ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 9 o'clock ஆகிடுச்சா, போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக வச்சுருந்தோம். நாம் எங்கே சொல்கிற பேச்சை கேட்போம், நாம் அங்கே தான் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் கூட பிக் எடுத்தாச்சு. இலை போட்டுட்டாங்க. இலை போட்டுட்டா ஃபஸ்ட்டு பிரியாணி வைப்பாங்கன்னு பார்த்தா இடியாப்பமும் சப்பாத்தி, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவிலாம் வச்சுருந்தாங்க. சரி நம்ம நிறைய பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கோம், ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே சாப்பிட்டு வயிறே ரொம்பிடுச்சு. இருந்தாலும் நம்ம பிரியாணி, அதுவும் நம்ம ஃபேவரட் மட்டன் பிரியாணி விடுவோமா, பார்க்கவே செம்மையாக இருந்தது. பிளேட் அடிக்காமல் அந்த இதில் பேஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ கேட்டாலும் போட்டுகிட்டே இருந்தாங்க. பிரியாணியும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த கல்கண்டு அந்த பேக்கெட் சொன்னோம் இல்லையா, அது எல்லாருக்கும் வச்சுருந்தாங்க.
நிறைய என்னென்னவோ வச்சுருந்தாங்க. பாயாசமும், அந்த பன்னு அதில தொட்டு சாப்பிட்றது எல்லாமே பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் நிக்க வச்சுட்டாங்க. நிக்கா முடிஞ்சு வலிமா 2மே ஒரே நேரத்தில வச்சிருந்தாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளை நின்னுட்டு நிறைய ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரே நாள் ஈவினிங்லேயே 2மே சேர்த்து வச்சுட்டாங்க. நாங்க ஃபோட்டோ எடுத்து முடிச்சிட்ட பிறகு, நாம எல்லாரும் ப்ரெசென்ட் பண்றதுக்காக வாங்கிட்டு வந்தோம் இல்லையா? எல்லாருமே 2 சித்தி வந்து ரிங் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மாவும் ரிங் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதையும் சேர்த்து போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் சித்தியும் வந்து போட்டு விட்டாங்க. சிஸ்டர் வந்து பிரேஸ்லெட் வாங்கிட்டு வந்திருந்தா, அதையும் மாப்பிள்ளைக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டா. ரொம்ப நாள் கழிச்சு நாம எல்லாரும் பார்த்துருக்கோம் இல்லையா? பொண்ணு கூட வந்து நம்ம லாஸ்ட்டா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எடுக்கிறதுக்குள்ள, யப்பா 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 செம்மையா இருந்தது. மறக்கவே மாட்டேன். இதோட குரூப் ஃபோட்டோவோட நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.